அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரூப் 4க்கு தேவையான முக்கியமான ஒரு பகுதி தான் பார்க்க போகிறோம். இவரை பற்றி கேட்காத எக்ஸாமே கிடையாது. குரூப் 4 எடுத்துக்கோங்க, குரூப் 2 எடுத்துக்கோங்க, அல்லது டிஎன்பிஎஸ்சியில் நடத்தக்கூடிய வேறு எக்ஸாமாக இருக்கட்டும், அதில் தமிழ் தகுதித்தாளாக இருக்கட்டும், அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு நடத்தக்கூடிய போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் மற்றும் பாரதிதாசன் இவங்க 2 பேரை பற்றி பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமுமே கேட்குறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். பாரதியாரை பற்றிய ஒரு கேள்வி கட்டாயம் இருக்கும், பாரதிதாசன் பற்றிய கேள்வி ஒரு கட்டாயம் இருக்கும். ஒரு கேள்வின்னு சொல்ல முடியாது, 2 கேள்விகள் இருக்கலாம், 3 கேள்விகள் இருக்கலாம், எத்தனை கேள்விகளாலும் இருக்கலாம். ஓகேவா? போன வருஷம் குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பாரதியாரை பற்றி 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அவர் நூல் சம்பந்தமானு கேட்டிருந்தாங்க, அடுத்து அவருடைய சிறப்பு பெயர், அடுத்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி 2 டைப்பாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பாரதியார் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் A to Z வரைக்கும் உள்ள டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பாருங்கள். அதுக்கான டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஆள் பார்த்திங்கன்னா பாரதிதாசன், அவருடைய மாணவர்னு சொல்லலாம். யாருடைய மாணவர்? பாரதியாருடைய மாணவர். அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். A to Z அவருடைய சிறப்பு பெயர்களாக இருக்கட்டும், புனை பெயர்களாக இருக்கட்டும், நூல்களாக இருக்கட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி கூற்றுகள் ஒரு சில கவிஞர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த கூற்றுகளாக இருக்கட்டும், இல்லை அவர் சொன்ன சிறப்பான பாடல் வரிகளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் கொடுக்க பார்க்குறேன், இல்லைனா உங்களுக்கு 2 பகுதியில் கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா? ஸோ வீடியோட டைமிங்கை பொறுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கு ஃப்ரீயாக கிளாஸும் கொடுக்குறேன், ஃப்ரீயாக டெஸ்ட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கிறேன். அதுக்கான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனலையும் அப்லோட் பண்ணுவேன். சரி, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி பாவேந்தர் பாரதிதாசன் பற்றிய முக்கியமான வினாக்கள் இதில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஷார்ட்கட் கொடுக்குறது உங்களுக்கு புரியும். நான் கொடுக்குற வந்து உங்களுக்கு சொல்கிறதும் கரெக்டான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ முதல்ல பாவேந்தர் பாரதிதாசன் இவரை பற்றி முதல்ல பார்க்கணும். இவருடைய இயற்பெயர் என்னப்பா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ் கவிஞர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா புனைப்பெயர்களை தான் அழைக்கப்படுவாங்க. ஓகேவா? பாரதியார் இருக்கட்டும், பாரதிதாசனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கவிஞர்கள் இருக்க பின்னாடி பார்க்க போகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இயற்பெயர் அப்படிங்கிறது வேறு இருக்கும், நம்ம அழைக்கக்கூடிய பெயர் அப்படிங்கிறது வேறு பேர் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அவங்க அந்த பெயர்களை தான் பார்த்தீங்கன்னா கதைகளாக இருக்கட்டும், ஒரு கவிதைகளாக இருக்கட்டும், ஒரு பாடலாக இருக்கட்டும், ஓகேவா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான இதை புறமே ஏற்றிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த இதனால் அந்த பேர் அவங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கும். இயற்பெயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மறந்துடும். ஓகேவா? ஸோ அப்படி பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். ஒரு சில பள்ளி பாட புத்தகங்களை பார்த்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது பாரதியாருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சுப்புரத்தினம் அப்படிங்கிற பேரில் தான் அவர் இயற்பெயரில் அழைக்கப்பட்டாங்க. இயற்பெயர் என்னென்னா அவங்களுடைய அம்மா அப்பா வச்ச பெயர் தான் என்னது இயற்பெயர். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. சுப்புரத்தினம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர். ஆனால் அவரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியும் சொன்னால் பாரதிதாசன் அப்படிங்கிற பேரில் தான் தெரியும். ஏன் பாரதிதாசன்? பாரதி மீது கொன்ற பற்றினால் அவருடைய பெயரை மாற்றிக்கொண்டார், பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஓகேவா? அடுத்து பாரதிதாசனுடைய பெற்றோர் அம்மா அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கனகசபை, அம்மா பேர் பார்த்தீங்கன்னா லட்சுமி அம்மையார். இவங்க தான் பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய பெற்றோர்கள். அடுத்து பாரதிதாசனுக்கும் பார்த்தீங்க பாரதிதாசனுடைய பெற்றோர்கள். பாரதிதாசனுடைய மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா பழனி அம்மையார். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கு பார்த்துருப்போம், யார்? செல்லம்மாள். ஓகேவா? அவருடைய பேரில் கவிதைகள் கூட பாரதியார் நிறைய பேர் பாடியிருப்பார். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாரதிதாசனுடைய மனைவி பேர் பார்த்திங்க அப்படின்னா பழனி அம்மையார் தான் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய மனைவியின் பெயர். அடுத்து அவர் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிடையாது. என்ன தான் தமிழ்நாடாக இல்லாமல் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா தமிழ் மீது அளவு கடந்த ஒரு பற்றை வச்சுருப்பார். யார்? பாரதிதாசன். அவர் நம்ம பக்கத்தில் உள்ள யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஊரில் தான் பார்த்திங்கன்னா பிறந்திருப்பார். இப்போ பாண்டிச்சேரி, முன்னாடி பார்த்திங்கன்னா புதுச்சேரி, புதுவை, இந்த மாதிரி பல பேர்கள் அழைக்கப்படும். ஓகேவா? ஸோ புதுச்சேரியில் தான் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பிறந்திருப்பார். புதுவை தென்றல், புதுமை குயில் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புகழ்ந்திருப்பாங்க. அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ பாரதியார் பிறந்த ஊர்னு கேட்டால் என்னது? புதுச்சேரி, அல்லது இப்பொழுது பேர் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி. இவருடைய காலம், அதாவது பிறந்த தேதி பார்த்திங்க அப்படின்னா 29/4/1891. ஓகேவா? ஸோ பாரதியார் பார்த்திங்கன்னா 1882 பிறந்திருப்பார். இவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்கள் கழித்து 1891 பாரதிதாசன் பிறக்கிறாரு. அவருடைய இறந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா 21/4 1964 பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இயற்கை எழுதிடுவார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசனும் சரி பாரதியாரும் சரி ஒரே மாதத்தில் பிறந்து ஒரே மாதத்தில் இறந்துருப்பாங்க. தேதி வேறு வேறு இருந்தாலும்
மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று தான். ஓகேவா? எப்போ 4வது மாதம் என்ன மாதம்? ஏப்ரல் நினைக்கிறேன். ஓகேவா? ஏப்ரல் மாதம் தான் பார்த்திங்கன்னா பிறந்திருப்பார். ஏப்ரல் 29 பிறந்திருப்பார். ஏப்ரல் 21 இயக்க எழுதிவார். எப்போ? 1964. ஸோ இதோட பார்த்திங்கன்னா அவருடைய அந்த சொந்த குறிப்பு அப்படிங்கிறது முறிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனுக்கு அழைக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிறப்பு பெயர்கள் யாருக்கு? பாரதிதாசனுக்கு. முதல்ல புரட்சி கவி அப்படிங்கிற பெயர் பாரதிதாசனுக்கு இருக்குது. ஸோ அதை யார் வழங்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான் பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு பெயரை வழங்கியிருப்பார். என்ன பெயர்? புரட்சி கவி என்று அழைக்கப்படுபவர் யார்? முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், மறந்துடக்கூடாது. அதை வழங்கியவர் யார்? அறிஞர் அண்ணா. ஸோ அப்போ புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தை பாரதிதாசனுக்கு வழங்கியவர் யாரும் சொல்லி கேட்டால் அறிஞர் அண்ணா அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சராக சூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புரட்சி கவிஞர், புரட்சி கவி எக்ஸ்ட்ரா ஒரு கவிஞர் அப்படிங்கிறது தான் ஆட் ஆகுது. ஸோ புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பட்டத்தை பெரியார் வழங்கியிருப்பார். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அண்ணாவும் பெரியாரும் நிறைய கவிஞர்கள் பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் பாரதிதாசனுக்கு அறிஞர் அண்ணா பார்த்திங்கன்னா புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தையும் புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பட்டத்தை பெரியாரும் வழங்கியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ பாரதிதாசனுக்கு புரட்சி கவியை கொடுத்தவர் அறிஞர் அண்ணா, புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தவர் பெரியார். அடுத்து பாவேந்தர், புதுவை குயில், பகுத்தறிவு கவிஞர், தமிழ்நாட்டு ரசூல் ஹம்சதேவ், இயற்கை கவிஞர், வாணிதாசன், கம்பதாசன், சுப்புரத்தினதாசன், சுரதா, அந்த பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பு பெயராக யாருக்கு கொடுத்துருக்காங்க? பாரதிதாசனுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வாணிதாசன் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, வாணிதாசன் யாரோட பேர்ப்பா? தாராபாரதி தானே, அவர் தான் வாணிதாசன். சரியாக தெரியல. ஸோ அவருக்கு தான் பார்த்திங்கன்னா வாணிதாசன் அப்படிங்கிற பேர் வரும். இவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா வாணிதாசன் அப்படிங்கிற பேர் இருந்திருக்கு. யாருக்கு? பாரதிதாசனுக்கு. ஓகேவா? ஸோ அவருக்கும் மட்டும் இல்லை, இவருக்கும் இருந்திருக்குது. அது சுப்புரத்தினதாசன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுரதா கொடுத்த பேர் தான் கிடையாது. சுரதாவோட பேர் தான் சுப்புரத்தினதாசன். ஏன் சுப்புரத்தினதாசன் அப்படின்னு வச்சுக்கிட்டாருன்னா பாரதிதாசன் மீது போன்ற பற்றுனால சுரதா பார்த்திங்க அப்படின்னா சுப்புரத்தினதாசன் பேர் மாற்றிருப்பார். அந்த புனை பேருமே பார்த்திங்கன்னா பாரதிதாசனுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பெயர் தான். ஓகேவா? இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள். என்ன பேர்லாம்? புரட்சி கவி, புரட்சி கவிஞர், பாவேந்தர், புதுவை குயில், பகுத்தறிவு கவிஞர், தமிழ்நாட்டு ரசூல் ஹம்சதேவ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெயர். ஓகேவா? இயற்கை கவிஞர், வாணிதாசன், கம்பதாசன், சுப்புரத்தினதாசன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பாரதிதாசனுக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். சிறப்பு பெயர்கள் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா புனைப்பெயர்கள். சிறப்பு பெயர்கள் வேறு, புனைப்பெயர்கள் வேறு. ஓகேவா? பாரதிதாசன் பல்வேறு புனைப்பெயர்களில் தனது கவிதைகளை எழுதி வெளியிட்டுள்ளார். அவையாவன. அதாவது சிறப்பு பெயர்கள் அப்படின்னா பிறர், ஒரு அடுத்த கவிஞர் அல்லது ஒரு அடுத்த ஆள், மூன்றாம் நபர் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு சுற்றக்கூடிய பெயர் தான் பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர். அவருடைய அந்த சிறப்பு கருதி ஒரு சிறப்பு பெயரை கொடுப்பாங்க. புனைப்பெயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தானே ஒருத்தர் பார்த்திங்கன்னா தன்னை வெளியிடக்கூடிய கவிதையாக இருக்கட்டும் அல்லது ஒரு சிறுகதை, நூல்கள், இந்த மாதிரி ஏதாவது நாடகங்கள் ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது தன்னோட சொந்த பெயரை பயன்படுத்தாமல் ஒரு புது பெயர் கொடுத்து பார்த்திங்கன்னா அந்த கவிதையை எழுதுவாங்க. ஓகேவா? அதுதான் பார்த்திங்கன்னா புனைப்பெயர். இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இயற்பெயர் அப்படிங்கிறது வேறு இருக்கும். நீங்கள் ஒரு கதை எழுதி ஒரு புக்கிலையோ அல்லது ஒரு நாளிதழ்லையோ அல்லது ஒரு நியூஸ் பேப்பர்லையோ கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களோட சொந்த பெயர் யூஸ் பண்ணாமல் அந்த கதைக்கு பொருத்தமான அல்லது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நேம் பார்த்திங்கன்னா கொடுத்து நீங்கள் கதை எழுதுறீங்க அப்படின்னா அதுதான் பார்த்திங்கன்னா புனைப்பெயர். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் எழுதியிருக்காரு. என்ன பேரெல்லாம் எழுதியிருக்கேன் பாருங்கள். கண்டெழுதுவோன், அடுத்து கிறுக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன். ஓகேவா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் புனைப்பெயரில் எழுதின ஒரு யூஸ் பண்ண ஒரு புனைப்பெயர்கள். ஓகேவா? ஸோ அவர் ஒரு கதை எழுதியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கதைன்னு கூட ஏதோ ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடலை பார்த்திங்க அப்படின்னா அவர் பாரதியார் அதாவது கனக சுப்புரத்தினமா அப்படிங்கிற பேர் கொடுக்காம கண்டெழுதுவோன் அப்படிங்கிற பேரில் கொடுத்துருப்பாரு. ஸோ அது ஒரு புனைப்பெயர் ஆயிடுச்சு. அப்போ கண்டெழுதுவோன், கிறுக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் யூஸ் பண்ணிய புனைப்பெயர்கள். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா அதாவது பாரதிதாசனின் புனைப்பெயர்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுத்து சொல்லி கொடுப்பாங்க. அதில் ஏதோ ஒரு 3 கொடுத்துட்டு 4வது ஒரு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு சம்மந்தம் இல்லாத பேரை வைப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல அதுதான் சரியான ஆன்சராக இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு முதல்ல பாரதிதாசன் யூஸ் பண்ணிய புனைப்பெயர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். புனைப்பெயர்கள் என்னெல்லாம் இருக்குது? கண்டெழுதுவோன், கிறுக்கன், கிண்டல்காரன், பாரதிதாசன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் எழுதிய புனைப்பெயர்கள். ஸோ புனைப்பெயர்கள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அவர் இயற்றிய நூல்கள். ஓகேவா? பாரதிதாசன் தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சமான நூல்கள் எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ அந்த நூல்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா தனியாக ஒரு ஷெடியூலை போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ நூல்கள் எழுதியிருப்பார். ஏன்னா அவ்வளோ நூல்கள் அவர் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதை எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா கட்டாயம் கேட்பாங்க. அது என்னலாம் அப்படிங்கிறத வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? ஸோ முதல் நூல் அவர் எழுதியது இசையமுது, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், அழகின் செறிப்பு. இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இது ரொம்ப முக்கியமான
ஒரு நூல்கள் அடிக்கடி கொஸ்டின்ஸ். ஓகேவா, குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா, அழகின் சிரிப்பு அது பார்த்தீங்கன்னா இயற்கையை வர்ணிப்பது, அதாவது இயற்கையினுடைய அழகை பற்றி பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதியிருப்பார். அந்த நூல் தான் பார்த்தீங்கன்னா அழகின் சிரிப்பு. அடுத்து குடும்ப விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா கற்ற பெண்களின் சிறப்பு பற்றியது, அதாவது கல்வி கற்ற பெண்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய சிறப்புகளை பற்றி கூறக்கூடியது தான் இந்த குடும்ப விளக்கு. குடும்பத்துக்கு விளக்காக ஒரு விளங்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா பெண் அப்படிங்கிறத இந்த நூலில் அவர் சிறப்பாக விளைச்சிருப்பார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கற்ற பெண்களுடைய அந்த சிறப்புகளை கூறக்கூடிய நூல்னு கேட்டால் நீங்கள் என்ன போடலாம், குடும்ப விளக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேவா. அடுத்து இருண்ட வீடு கல்லாத பெண்களை பற்றியது. இந்த 2 மறுபடியும் கூற்று கேள்வியில் கேட்க சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகேவா, கற்ற பெண்களின் சிறப்பு பற்றி கூறுவது பாரதிதாசனின் குடும்ப விளக்கு, கல்லாத பெண்களின் சிறப்பு பற்றி கூறக்கூடியது இருண்ட வீடு அப்படின்னு சொல்லி கூற்றுகளை கொடுக்கலாம். கூற்று 1 2 சரி, கூற்று 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 2 தவறு, 2 சரி, இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அப்போ கற்ற பெண்களின் அந்த சிறப்பு பற்றி கூறக்கூடிய நூல்னு கேட்டால் குடும்ப விளக்கு. ஏன்னா விளக்குங்கிறது வெளிச்சம் தரக்கூடியது. அப்போ கட்டாயம் அந்த இடத்துல பெண்கள் கல்வி கற்றிருப்பாங்க. இருண்ட வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல கட்டாயம் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கற்க சான்சஸ் இல்லை. அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க, மறக்காது. ஓகேவா. ஸோ அப்போ இருண்ட வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கல்லாத பெண்களுடைய அந்த சிறப்பு பற்றி கூறக்கூடியது இருண்ட வீடு. அடுத்து புரட்சி கவி, குறிஞ்சி திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்கூத்தியின் காதல், தமிழச்சியின் கத்தி, இளைஞர் இலக்கியம், சுப்பிரமணியர் துதியமுது, சுதந்திரம், தமிழ் இயக்கம், ஒரே இரவில் எழுதியது. அதாவது தமிழ் இயக்கம் அப்படிங்கிற நூல் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நைட்டில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரங்களில் எழுதி முடிச்சிருக்காரு. யார், பாரதிதாசன். என்ன நூலை, தமிழ் இயக்கம் அப்படிங்கிற நூலை. இது கேட்கலாம், ஹைலைட்டான ஒரு விஷயம் தான் இது. வந்து யாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் புக்கை ஒரு நைட்டில் எழுதி முடிக்க முடியாது. ஆனால் பாரதிதாசன் பார்த்திங்க அப்படின்னா எழுதி முடிச்சிருக்காரு. ஸோ மறுபடியும் ஒரு திருப்பு பாரதியாருடைய நூல்களை சொல்கிறேன், ஒரு திருப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. இசையமுது, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, புரட்சிக்கவி, குறிஞ்சி திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்கூத்தியின் காதல், தமிழச்சியின் கத்தி, இளைஞர் இலக்கியம், சுப்பிரமணியர் துதியமுது, சுதந்திரம், தமிழ் இயக்கம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் எழுதிய நூல்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் எழுதிய நாடகங்கள் கொஞ்சம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நூல்கள் முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் எழுதிய பாரதியார்னு சொல்கிறேன், பாரதிதாசன் எழுதிய நாடகங்களை பார்க்கலாம். ஓகேவா. அதில் முதல் நாடகம் பார்த்திங்க அப்படின்னா சக்திமுற்ற புலவர், அது முதல் நாடகம். அடுத்து அமைதி ஊமை, இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தங்கக்கிளியை பரிசை வாங்கியிருப்பார். யார், பாரதிதாசன். இந்த நாடகத்துக்காக. என்ன நாடகம், அமைதி ஊமை அப்படிங்கிற நாடகத்துக்காக. அடுத்து ரணியன் அல்லது இணையற்ற வீரன். ஓகேவா, இரணியன் அல்லது இணையற்ற வீரன், சௌமியன், படித்த பெண்கள், இன்பக் கடல், அம்மைச்சி, ரஸ்புடின், அமைதி, சௌமியன், பிசிராந்தையார். இது பார்த்திங்கன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்றது. எந்த ஆண்டு, 1969 பார்த்திங்கன்னா பாரதிதாசனுக்கு பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டினும் கூட, இதை மறந்துடக்கூடாது. அப்போ பாரதிதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்னு கேட்டால் பிசிராந்தையார். அது ஒரு என்னது கேட்கலாம். ஓகேவா, நாடகமாக, ஒரு கதை, சிறுகதையா அல்லது காவியமாக, இந்த மாதிரி கேட்பாங்க. நாடகம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டும். ஓகேவா. அடுத்து நல்ல தீர்ப்பு, காதலா கடமையா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடகங்கள் எழுதியிருக்காரு. நாடகங்களை மறுபடியும் ஒரு திரும்ப ரீட் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. சக்திமுற்ற புலவர், அமைதி ஊமை, இரணியன் அல்லது இணையற்ற வீரன், சௌமியன், படித்த பெண்கள், இன்பக்கடல், அம்மைச்சி, ரஸ்புடின், அமைதி, சௌமியன், பிசிராந்தையார், நல்ல தீர்ப்பு, காதலா கடமையா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய முக்கியமான நாடகங்கள். ஓகேவா. ஸோ நாடகங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய உரைநடை நூல்கள் நம்ம பார்க்கலாம். 2 நூல்கள் தான் இருக்குது. என்னென்ன பாருங்கள். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், இது பார்த்திங்கன்னா பொது உடைமை பற்றியது, கம்யூனிசம் பற்றிய ஒரு உரைநடை தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படிங்கிறது. அடுத்து திருக்குறள் உரைநடை வழக்கத்திலே பார்த்திங்கன்னா பாரதிதாசன் எழுதியிருப்பார். எது, திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பார். ஓகேவா. இது பார்த்திங்கன்னா பாரதிதாசனுடைய உரைநடை நூல்கள் முடிஞ்சுது. அடுத்து பார்க்க போகிறது நடத்திய இதழ்கள். ஸோ பாரதியார் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தினி, பாலபாரதம், கர்மயோகி, விஜயா, இந்தியா, வேறு என்ன இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இதழ்கள் நடத்தியிருப்பார். பாரதிதாசனும் ஒரு சில இதழ்கள் நடத்தியிருக்காரு. என்னெல்லாம் பார்க்கலாமா. குயில், இதான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இதழ். அடுத்து முல்லை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இதழ் தான். இந்த இதழை தான் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் முதலாக தொடங்கியிருக்காரு. ஸோ இப்போ பாரதிதாசன் முதலாக தொடங்கிய இதழ் எதுன்னு கேட்டால் என்னது, முல்லை அப்படிங்கிற ஆன்சர் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இதோட நிப்பாட்டிக்கலாம். உங்களுக்கு இதோட முடிச்சிருக்கிறேன், நடத்திய இதழ்கள் வரைக்கும் முடிச்சிருக்கோம். பாரதிதாசனுடைய இதழ்கள் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வகுப்பில் பகுதி 2 பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாரதிதாசனை பற்றிய சிறப்புகள், அடுத்து பார்த்திங்கன்னா என்னது சிறப்புகள், மேற்கோள்கள்,
அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு உரைகள் இந்த மாதிரி ஒரு டாபிக் 3 டாபிக் இருக்குது. இது வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே, அதாவது பகுதி 2ல் பார்க்கலாம். ஸோ பகுதி 1 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆக போகுது. அதனால் இதை முடிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான எல்லாமே கொடுத்துருக்குறேன். இதுக்கான பிடிஎஃப் வந்து 2 வகுப்பு முடிஞ்சோடனே உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சாரி, அதில் இருக்கும். இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெலிகிராம் சேனல் லிங்க் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து பாரதியார் டெஸ்ட் கொடுத்துருக்கிறேன். அடுத்து திருக்குறள் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நாலடியார் டெஸ்ட் கொடுத்துருக்கிறேன். டெஸ்ட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, எழுதி பாருங்கள். இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக வாங்கிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. நான் உங்களுக்கு வீடியோவை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலங்களுக்கு பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா பொறுமை இருக்காது. அவங்கள அப்புறம் என்னது, இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்தோ அல்லது மொபைலில் எடுத்து படிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.